அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த பிப்ரவரி 17ஆம் தேதி அதிகாலை 3:26 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 17ஆம் தேதி இரவு 7:57 மணிக்கு முடிவடையும். இரண்டாவது முழு சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12, 2026 அன்று நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வருடத்தில் முதல் சூரிய கிரகணம் இந்த மாசி அமாவாசையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் சில ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் முக்கியமான இந்த கிரகமானது கும்ப ராசியில் நிகழ இருக்கு. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. எதிரியாக கருதப்படும் சனி பகவானின் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிலும் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலுமே சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியை சந்திக்கக்கூடும். வேத நாட்களின்படி 2026ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருப்பதால் இந்த கிரகணம் மாலை 5:31 மணிக்கு தொடங்கி இரவு 7:57 மணிக்கு முடிவடைவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை நாம் தெரிந்து கொண்டு செயல்படுத்துவது நல்லது. இந்த கிரகணத்தால் நமக்கு சூத காலம் எதுவும் இல்லை. இருந்தாலுமே சூரிய கிரகணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வானிலை நிகழக்கூடிய நீண்ட ஒரு பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் ஒளியை பூமிக்கு அடைய விடாமல் தடுக்கிறது. இந்த நிகழ்வு 3 வகையில் நடைபெறலாம். சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம் மற்றும் வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது முழு சுற்றுப்பாதையுமே சந்திரனால் மூடப்பட்டிருக்கும் பொழுது இது நிகழ்கிறது. இதன்போது சந்திரனின் நிழல் பூமியின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே உள்ளடக்கும். மேலும் அந்த பகுதியில் உள்ளவர்கள் மட்டுமே முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். இதில் சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கிறதாகும். இந்த வகையான கிரகணத்தின் போது சூரியனின் ஒரு பகுதி இருட்டாகும், மீதமுள்ள சூரியனின் பகுதி பிரகாசமாகவும் தோன்றும். இந்த வகையாக சூரிய கிரகணம் அரிதாக நிகழ்கிறது அப்படின்னும் சொல்லப்படுது. வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தா வெளிப்பகுதி மங்கலான ஒளியாக தோன்றும், அதே நேரத்தில் மையம் இருட்டாக தோன்றும். சூரிய கிரகணம் பூமியின் வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு நேரங்களில் ஏற்படும் மற்றும் இதனை காண்பதற்கு முன்பு சரியான காப்பு கண்ணாடிகளை நாம் அணிய வேண்டும். நேரடியாக சூரியனை பார்வையிடுவது கண்களுக்கு ஆபத்தானது. 2026ஆம் ஆண்டு சூரிய கிரகணம் என்பது முழு சூரிய கிரகணமாகும். இது சூரியனை மையம் மறைக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக இருக்கு. இந்த கிரகணம் உலகளவில் வானியலர்கள் மற்றும் விண்வெளி கலைஞர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. இந்தியாவின் காட்சி அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே காணப்படுகிறது. இந்தியாவின் பல பகுதிகளில் இது நேரடியாக கண்காட்சியாக இல்லாததால் வானியல் ஆய்வாளர்கள் விண்வெளி நிகழ்வுகளை காண மற்றொரு நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கு. ஆனால் தொழில்நுட்பம் மற்றும் ஆன்லைன் வானியல் சேவைகளின் உதவியுடன் இந்தியாவில் இந்த அற்புதமான சூரிய கிரகணத்தை வீட்டில் இருந்தே கண்டுகளிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சூரிய கிரகணம் எப்பொழுதுமே மனித குலத்தின் ஆர்வத்தை தூண்டும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்குது. 2026ஆம் ஆண்டு சூரிய கிரகணம் இந்தியாவின் நேரடியாக காண்பது சவாலான ஒன்றாக இருந்தாலுமே தொழில்நுட்பம் அல்லது விஞ்ஞானத்தின் உதவியுடன் நாம் இந்த அற்புதமான நிகழ்வை நமது வீட்டில் இருந்தே அனுபவிக்க முடியும். இந்த சூரிய கிரகணம் அனைவருக்குமே விண்வெளி அறிவியல் மீதான ஆர்வத்தை தூண்டக்கூடியது என்பதில் சந்தேகமில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக சூரிய கிரகணத்தின் போது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் இந்த கிரகணமானது 7வது வீட்டில் நிகழ்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை குறையலாம். தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையுமே இக்காலத்தில் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய
உங்களின் செயல்பாட்டை கண்காணிப்பாங்க. எனவே கொடுக்கும் வேலைகளை கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் கவனக்குறைவு உங்களுக்கு வேலையில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 6வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இதன் காரணமாக உங்களுடைய வேலைகளை கொடுக்கும் எதிரிகளை அதிக முயற்சிகள் செய்வாங்க. இக்காலத்தில் யாரையுமே நீங்கள் நம்பாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை மீண்டும் நீங்கள் தொடங்க முடியாமல் சிரமப்படுவீங்க. பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு 4வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இதனால் இந்த ராசிக்காரர்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் குறித்த கவலை அதிகரிக்கக்கூடியதாகும். இக்காலத்தில் பணத்தை முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கெட்ட சவகாசத்தில் இருந்து விலகி இருங்கள். இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண இழப்புகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கும். பண விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக கூடும் மற்றும் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். தேவையற்ற மனக்கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பண பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சிக்கிய பணம் கைக்கு வராமல் சிரமப்படுத்தும். தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணத்தின் பொழுது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தால் பல பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கிய பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம். இதன் காரணமாக தேவையற்ற சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் எழலாம். வீட்டில் உங்களுக்கு அமைதியின்மை காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை புறக்கணிக்க கூடாது. அது பெரிய பெண் விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. முடிவெடுப்பதில் உங்களுக்கு குழப்பம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் யாருக்குமே எந்த விதமான வாக்குறுதியை நீங்கள் கொடுக்காமல் இருப்பது நல்லது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு 12வது வீட்டில் உங்களுக்கு சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இதனால் பெரிய உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தை கையாளும் பொழுது கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். தொழிலதிபர்கள் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. எலும்பு வயிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சூரிய கிரகணம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்ததாக இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சூரிய கிரகணம் குறித்து குழப்பம் வேண்டாம். இது பெரிய சூரிய கிரகணமாக இருக்கும். இந்த 2 வருடம் கழித்து, அதாவது 2027ஆம் ஆண்டு ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற மத்திய கிழக்கு பகுதிகளில் இது தெரியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மக்கள்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். விண்வெளி பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதும் நல்லது. ஆனால் இது போன்ற தவறான தகவல்களை பகிரவோ நம்பவோ வேண்டாம். பொதுமக்களை வானியல் விஞ்ஞானிகள் பொதுமக்களை கேட்டு கொண்டிருப்பாங்க. 2026ஆம் ஆண்டு மொத்தம் 4 கிரகங்கள் மட்டுமே நிகழ இருப்பதால் இந்த 2026ஆம் ஆண்டும் 4 கிரகங்கள் ஏற்பட இருப்பதால் நீங்கள் கிரகணத்தின் போது பாதிப்புகள் எதுவும் இல்லாததால் உங்களுடைய தினசரி வேலைகளை நீங்கள் செய்து வருவது நல்லது. விஞ்ஞான ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணம் அபூர்வ நிகழ்வாக நடைபெற இருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.